அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ஜக்காத்துல் ஃபித்ர் எவ்வளவு எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் பார்ப்போம். ஜக்காத்துல் ஃபித்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமையாக்கியிருக்கின்றார்கள். அது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு சா என்ற அளவு நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சா என்பது 2 கிலோ 400 கிராம் என்று கணக்கிட்டு மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சா உணவை நோன்பு பெருநாளில் வழங்கி வந்தோம். எங்களின் அன்றைய உணவு தீட்டப்படாத கோதுமை, உலர்ந்த திராட்சை, பாலாடை கட்டி, பேர்ச்சம்பழம் ஆகியவை தான் இருந்தது என்பதை சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் இதுவாகத்தான் அவர்களுடைய உணவாக இருந்தது. ஆக இதிலிருந்து அவர்கள் ஒரு சா என்ற அடிப்படையில் கொடுத்து கொண்டு வந்தார்கள். எப்போது வழங்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். பெருநாள் தொழுகைக்கு முன்னரே வழங்கிவிட வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு மக்கள் புறப்படுவதற்கு முன்பே ஜக்காத்துல் ஃபித்ர் வழங்கிவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நோன்பு பெருநாளுக்கு முன்பு வழங்கிவிட்டால் அது ஜக்காத்துல் ஃபித்ர் ஆகும். அதற்கு பிறகு வழங்கக்கூடியது அது தர்மமாகும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு பெருநாளுக்கு முன்பே, பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பே நாம் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கணக்கிட்டு கொடுத்து விட வேண்டும். ஆக இதை நாம் செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றான். நாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூர்ணமாக நிறைவேற்றிய ஒரு நன்மை கிடைத்துவிடும். ஆக அல்லாஹ் நம் அனைவரிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.